தமிழ் சினிமாவை பல காலகட்டங்கள்ல பல நடிகைகள் ஆட்சி செய்திருக்காங்க. ஏன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துற அளவுக்கு நடிகை குஷ்பு போன்ற புகழ்பெற்ற நடிகைகள் இருக்கத்தான் செய்தார்கள். இதற்கெல்லாம் உச்சமாக நடிகை நயன்தாராவுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வழங்கி அழகு பார்த்தனர் தமிழ் ரசிகர்கள். புன்னகை அரசி, இஞ்சி இடுப்பழகி என்றெல்லாம் நடிகைகளின் அழகையே மையப்படுத்தி பட்டங்களை வழங்கி வந்த ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் நோபல் பரிசுக்கு இணையாக போற்றப்படும் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நயனுக்கு வழங்கியதில் இருந்தே அவரின் உச்சம் புரியும். அதே சமயம் நயன்தாரா அளவுக்கு விமர்சனங்களை எதிர்கொண்ட நடிகைகளும் இல்லை என்றே சொல்லலாம். இந்த நிலையில்தான் நயன்தாராவை பற்றிய ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வரும் 18ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதன் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியான நிலையில் நயன்தாராவுக்கெல்லாம் ஆவணப்படம் எடுக்கும் அளவுக்கு அவர் என்ன செய்தார் என்ற விமர்சனங்கள் தலை தூக்க தொடங்கியுள்ளன. தனக்கு எதிராக பல போராட்டங்கள், உருவ பொம்மையை எரிக்கும் அளவுக்கு எதிர்ப்புகள் என எதுவாக இருந்தாலும் அவை எதுவுமே தன் வளர்ச்சியை பாதிக்காதவாறு தடைக்கற்களை எல்லாம் வெற்றி படிக்கற்களாக மாற்றி 20 ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் கோலோச்சி வருகிறார் நயன்தாரா. 2005ஆம் ஆண்டு ஐயா படத்தில் அறிமுகமான நயன்தாராவை ஆரம்ப காலகட்டத்தில் நடிக்க தெரியாத சிலிண்டர் என சிலர் விமர்சித்தது கூட உண்டு. அதன் பிறகு சந்திரமுகி, கஜினி போன்ற அடுத்தடுத்த படங்களில் நடிப்பில் முத்திரையிட்டு நல்ல நடிகை என்று நயன்தாராவை ரசிகர்கள் அங்கீகரிக்க தொடங்கிய போதுதான் சிம்புவுடன் காதல் என்றும் பிரேக்கப் என்றும் அவரது பர்சனல் வாழ்க்கையே பொதுவெளியில் பேசு பொருளானது. இது போன்ற சம்பவங்கள் அவரது திரைப்பயணத்துக்கே பிரேக் போடும் அளவுக்கு பெரிதாகின. அதன் பிறகு தமிழில் வாய்ப்பு கிடைக்காமல் ஒதுக்கப்பட்ட நயன் 2007ஆம் ஆண்டு பில்லா திரைப்படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார். பிகினி உடையில் பாலிவுட் நடிகைகளுக்கே டஃப் கொடுக்கும் அளவுக்கு ஸ்லிம்மான தோற்றத்தில் காட்சி கொடுத்து ரசிகர்களை கிறங்கடித்தார் நயன். ஆனால் அப்போதும் கூட அறுவை சிகிச்சை மூலம் ஸ்லிம்மாகி இருப்பதாக விமர்சனம் எழுந்தது. மேலும் மோசமான கேலியும் கிண்டலும் நயனை விடாமல் துரத்தின. இதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு சிவாஜி போன்ற பல படங்களில் நடித்து டாப் கியரில் வேகமெடுத்த நயனுக்கு பிரபுதேவாவுடனான காதல் மீண்டும் ஒரு பிரேக் போட்டது போல அமைந்தது. பிரபுதேவாவுடன் துபாய்க்கு பறந்த நயன் போன வேகத்தில் உறவை முறித்து கொண்டு மீண்டும் சினிமாவிற்கே திரும்பினார். தனது கணவர் பிரபுதேவாவை தன்னிடமிருந்து பிரித்து விட்டதாக அவரது முதல் மனைவி வடித்த கண்ணீர் அனைவரும் நயன்தாராவை வில்லியாக பார்க்கும் அளவுக்கு மாற்றிய தருணம் அது. அந்த சமயத்தில் ஸ்ரீ ராமராஜ்யம் படத்தில் சீதை கேரக்டரில் நயன் 2வது ரீஎன்ட்ரி கொடுக்க புனிதமான சீதை கேரக்டரில் நயன்தாராவா என கொந்தளித்த சிலர் நயன்தாராவுக்கு எதிராக போராட்டங்களிலும் இறங்கினர். ஆனால் படம் வெளியான பிறகு சீதை கேரக்டரில் நயன்தாராவின் அசாத்திய நடிப்பு அவரை வெறுத்தவர்களை கூட மெய்சிலிர்த்து ரசிக்க வைத்தது. என்னதான் சிம்பு, பிரபுதேவா என நயன்தாராவை சுற்றி பல காதல் சர்ச்சைகள் இருந்தாலும் கூட அன்புக்காக ஏங்கும் சாதாரண பெண்ணாகவே இருந்த நயன்தாராவை சிலர் நயவஞ்சக காதல் வலையில் வீழ்த்த முயன்றதாக பல கதைகள் கோலிவுட்டில் வலம் வந்தன. ஆனால் இந்த விமர்சனங்களையெல்லாம் கடந்து தாண்டியும் இயக்குனர் விக்கியின் காதல் இருண்டு போய் கிடந்த நயனின் வாழ்க்கையில் ஒளியூட்டியது. அதன் பிறகு தனது தனித்துவமான துணிச்சலான நடிப்பாலும் அழகிய தோற்றத்தாலும் இன்று அளவுக்கும் ரசிகர்களின் மனங்களில் ஆட்சி புரிந்து வருகிறார் நயன்தாரா. பொதுவாக சர்ச்சைகளில் சிக்கும் நடிகைகள் திரைத்துறையை விட்டே ஒதுங்கி விடுவதுதான் வழக்கம். ஆனால் இந்த வரலாற்றை மாற்றி எத்தனை சர்ச்சைகள் தன்னை துரத்தி துரத்தி அடித்தாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து ஆணாதிக்க சினிமா துறையில் நடிகை ஒருவர் ஆளுமையாக திகழ்வது சாதாரண விஷயமல்ல. அந்த வரிசையில் தன் மீதான கடுமையான விமர்சனங்களை நயன்தாரா எப்படி எதிர்கொண்டார், அவதூறுகளை எப்படி சமாளித்தார், எல்லாவற்றையும் தாண்டி சினிமா உலகில் லேடி சூப்பர் ஸ்டாராக நயன்தாரா மாற அவர் எடுத்த முயற்சிகள்தான் என்ன, நடிகை என்பதை தாண்டி தற்போது முன்னணி தொழிலதிபராக உருவெடுத்திருக்கும் நயன்தாராவின் வெற்றி ரகசியம் என்ன, திரைக்கு பின்னால் நயன்தாராவின் மனநிலைதான் என்ன என்பதை ரசிகர்களுக்கு எடுத்து சொல்வதுதான் இந்த ஆவணப்படத்தின் கதை என சொல்லப்படுகிறது. பியாண்ட் த ஃபேரி டேல் என்ற டேக்லைனும் அதையே உணர்த்துவதாக உள்ளது. ஆவணப்படம் எடுக்கும் அளவுக்கு நயன்தாரா என்ன செய்தார் என்ற விமர்சனங்களுக்கு நயன்தாரா கடந்து வந்த கரடு முரடான பாதையே பதிலாக உள்ளது என்பதை இந்த ஆவணப்படம்
அழுத்தமாக பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.